வணக்கம். பல அடிகளில் செய்யுள்களை இயற்றிக் கொண்டிருந்த காலத்தில் ஈரடியில் தாம் கூற நினைத்த கருத்தை கூறி புரட்சி செய்தவர் திருவள்ளுவர். அடிகளில் சுருக்கம் மட்டுமல்ல அவருடைய தனிச்சிறப்பு, சொற்களிலே சுருக்கத்தை கூறி ஆனால் அதனுள் ஆழ்ந்த பொருளினை வைத்திருக்கும் மாபெரும் புலவர் அவர். யாராவது ஒருவர் நம்மிடம் வந்து மிகவும் அன்புடன் பேசி நம்முடைய மனதுக்கு இதமானவாறு நடந்து கொண்டு நமக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி உறுதியாக இதை நான் செய்வேன் என்று கூறி அவர் மீது முழு நம்பிக்கையை ஏற்படும் வகையில் சொல்லுகின்ற ஒரு சொல். இவ்வளவு நீண்ட விளக்கத்தை வள்ளுவர் தெளித்த சொல் என்று கூறுகின்றார். பிரிவாற்றாமை என்ற அதிகாரத்தில் அளித்தஞ்சல் என்றவர் நீப்பின் தெளித்த சொல் தேரியார்க்கு உண்டோ தவறு என்ற குறளில் அச்சொல்லை பயன்படுத்துகிறார். உன்னோடு நான் எப்போதும் இருப்பேன், உன்னை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டேன், உன்னை பாதுகாப்பதுதான் என்னுடைய முதற்பணியும் முக்கிய பணியும் ஆகும் என்றெல்லாம் அன்புடன் பேசி என்னை நம்ப வைத்தவர் விட்டு பிரிந்து சென்று விட்டார். அவர் என்னிடம் சொன்ன சொற்களுக்கு மாறாக நடந்து கொண்டார். அவர் மீது நான் கொண்ட நம்பிக்கை பொய்த்து போகும் வகையில் அவர் நடந்து கொண்டார். அவர் சொன்ன தெளித்த சொல்லை நான் நம்பினேன். என் கேள்வி என்ன தெரியுமா? அவர் சொன்ன சொல்லை நம்பியது என் தவறா, அல்லது சொன்னவாறு நடந்து கொள்ளாதது அவருடைய தவறா? நன்றி, வணக்கம்.